தேர்ஸ்டே ஈவினிங் இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது இடியாப்பம் வேக வைக்காமல் வச்சுறதுனால மோதகமாக ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நாளும் பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன். ஆப்பத்துக்கு அரிசியும் உளுத்தம் பருப்பும் தனித்தனியாக தான் நான் அரைப்பேன். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் இதை மொத்தமாக ஊற்றி கிரைண்டர்லேயே மிக்ஸ் பண்ணிடுவேன். 3 பேட்சாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு, இன்னொன்று வந்து பணியாரம் சுடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு போடாமல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா அதையும் மறுநாள் யூஸ் பண்ணிக்கிடலாம். பையன் வந்து முட்டை சாதம் ப்ரிப்பேர் பண்ணி கேட்டிருந்தான். அதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கிட்டு முட்டையை உடச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட்டும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி வத்தல் பொடி, அது கூடயே உப்பு, 65 பொடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு முட்டையை ஊற்றி ஸ்க்ரம்பிள் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கழித்து சாதம் போட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணி மல்லி இலை தூவினிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.